வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், அப்டேட் பெறுங்க. வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 27/2/2026 விஸ்வ வருடம் மாசி மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:29. கரணம் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 12:54 வரை. தசமி பின்பு இரவு 10:50 வரை. ஏகாதசி பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று காலை 11:05 வரை. திருவாதிரை பின்பு புனர்பூசம். யோகம் இன்று காலை 6:28 வரை. மரண யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 11:05 வரை. அனுஷம் பின்பு கேட்டை. குள்ள குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, தேகநலனில் மாற்றங்கள் ஏற்படும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கௌரவங்கள் மேலோங்கும். பணியில் வருமானம் கூடும். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். உங்கள் மீதான நம்பிக்கை ஏற்படும். எதிலும் மாற்றமான நிலை உருவாகும். கௌரவங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். அஸ்வினி சிக்கல்கள் தீரும். பரணி வருமானம் கூடும். கிருத்திகை மாற்றங்கள் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம் சுக்ர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, தேகநலனில் மாற்றங்கள் ஏற்படும். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். முன்னேற்றமான நிலை உண்டாகும். விவசாயம் தொடர்பான துறைகளில் லாபமான நிலை ஏற்படும். எதிலும் மேன்மைகள் கிடைக்கும். தொழிலில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை ஆதரவுகள் கூடும். ரோகிணி ஒத்துழைப்புகள் கிடைக்கும். மிருகசிரேஷம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுனராசி நேயர்களே, தேகநலனில் மாற்றங்கள் ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். நாளை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பணியில் கவனமாக செயல்படவும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். எதிலும் ஒத்துழைப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகசிரீஷம் ஆதரவுகள் கூடும். திருவாதிரை ஒத்துழைப்புகள் கிடைக்கும். புனர்பூசம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம் சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, பணியில் கௌரவமான சூழ்நிலை உருவாகும். அலைச்சல்கள் அதிகமாகும். மேன்மைகளும் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். பணியில் நினைத்தது நிறைவேறும். வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் உருவாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். புகழும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். புனர்பூசம் ஆதரவுகள் கூடும். பூசம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஆயில்யம் வருமானம் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்மராசி நேயர்களே, மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். தேகநலனின் முன்னேற்றம் உண்டாகும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். வியாபாரத்தில் கௌரவங்கள் கூடும். சொந்த பந்தங்களை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும். பணியில் முன்னேற்றமான நிலை ஏற்படும். குழப்பங்கள் தீரும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் ஆதரவுகள் கூடும். பூரம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்திரம் கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி
தன்னோ புத பிரஜோதயாத். கன்னிராசி நேயர்களே, வாழ்க்கை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும். பணியில் நிதானமாக செயல்படவும், வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். பணியில் இருந்து வந்த குழப்பங்களும் விலகும். சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கணினி தொடர்பான துறைகளில் முன்னேற்றமான நிலை உருவாகும். நிதானமாக செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் ஆதரவுகள் கூடும். ஹஸ்தம் சிந்தனைகள் அதிகமாகும். சித்திரை சந்தர்ப்பங்கள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, வயதானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அனுகூலங்கள் ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வீடு கட்டும் சிந்தனைகள் அதிகமாகும். சொந்த பந்தங்களின் மூலம் குழப்பங்களும் விலகும். எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. மாற்றங்கள் உண்டாகும். அனுபவங்கள் அதிகமாகும். ஆதாயங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை அனுகூலங்கள் ஏற்படும். சுவாதி பிரச்சனைகள் தீரும். விசாகம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, குழந்தைகளின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு ஆதரவுகள் அதிகமாகும். குழப்பங்கள் தீரும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். சிந்தனைகள் அதிகமாகும். லட்சியத்துடன் செயல்படுவீர்கள். கவனமாக செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். விசாகம் பிரச்சனைகள் தீரும். அனுஷம் மாற்றங்கள் ஏற்படும். கேட்டை நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, மனதில் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஆர்வம் உண்டாகும். வீட்டு விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை குறைத்து கொள்வது நல்லது. ஆசைகள் பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். தேகநலனில் முன்னேற்றம் உண்டாகும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் ஆசைகள் பூர்த்தியாகும். பூராடம் முன்னேற்றம் கிடைக்கும். திராடம் வளமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். பொருள் வரவுகள் கிடைக்கும். எதிலும் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும். லாபமான நிலையும் முன்னேற்றமும் கூடும். மனதில் மாற்றங்கள் உண்டாகும். பணியில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். எதிர்ப்புகள் நீங்கி முன்னேற்றம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். திராடம் ஆதரவுகள் கூடும். திருவோணம் நினைத்தது நிறைவேறும். அவிட்டம் குழப்பங்கள் தீரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். பணியில் லாபமான நிலை உருவாகும். கடமைகள் கூடும். மேல் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. விவசாயம் தொடர்பான துறைகளில் ஆதரவுகள் கூடும். எதிலும் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். அவிட்டம் ஆதரவுகள் கூடும். சதயம் நினைத்தது நிறைவேறும். பூரட்டாதி யோசித்து செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். நேயர்களை, மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும். சொத்துக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். பணியில் வருமானம் கூடும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம்
மஞ்சள் நிறம். புரட்டாதி மகிழ்ச்சியான நாள். உத்திரட்டாதி வருமானம் கூடும். ரேவதி ஆதரவுகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.